ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சம் நம்பர் 12 ஹவு மெனி ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டா இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த டைப் வந்து. அப்போ இதை கவுண்ட் பண்ணோன்னா எத்தனை இருக்குன்னா 6 × 2 12 வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். அப்போ ஒரு 4. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ இங்கே ஒன்று. அப்போ டோட்டலாக எத்தனைனா 12 + 4 + 1 17. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 17 தான் இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 13 பார்க்கலாம். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம டைரெக்டாக போட்டால் 1 2 3 4 5 6 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வரும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வரும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்போ டோட்டலாக 4 வருது. அப்போ இதோட ஆன்சர் 6 + 4 10. அடுத்து ஹவு மெனி ஸ்கொயர் ஆர் தர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகரில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இது ஒரு ஸ்கொயராக வரும். சேம் அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயராக வரும். அதே மாதிரி இந்த பாக்ஸு இங்கே இருக்குல்ல, இது ஒரு ஸ்கொயராக வரும். இது ஒரு ஸ்கொயராக வரும். அப்போ பார்த்தா டோட்டலாக 4 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இதுவே ஒரு ஸ்கொயராக வரும். அப்போ அது ஒரு ஸ்கொயராக வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இது ஒரு ஸ்கொயரு. சேம் அதே மாதிரி இதுங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும். அப்போ இது ஒரு 2. டோட்டலாக பார்த்தோன்னா 6 + 4 10 10 2 + 1 10 + 3 13 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் சம் பார்த்தா ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தர் இன் திஸ் ஃபிகர்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. One, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். சேம் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ 4 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா பெரிய ட்ரையாங்கிள் வந்து 2 இருக்குது. இது ஒன்று அண்டு இது ஒன்று. அப்போ ஒரு 2. டோட்டலாக பார்த்தோன்னா 8 + 4 + 2 8 + 6 14 14 தான் இதுக்கு ஆன்சராக வரும்.
நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஹவு மெனி ட்ராபிசம் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஈஸி. 1 2 தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட்டு சம் ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ டைரெக்டாக எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்து இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 12 வந்து இருக்குது டைரெக்டாக. அடுத்ததாக இந்த 1 2 சேர்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அதே மாதிரி 3 4 சேர்த்தா அது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அடுத்து 4 5 சேர்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அடுத்து 6 7 சேர்த்தா அது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அடுத்ததாக 8 9 சேர்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அடுத்து 9 10 சேர்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். 9 10 சேர்த்தா அது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அடுத்து 10 11 and 12 சேர்த்தா அது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ண போனால் 1 2 3 4 5 6 7 எத்தனை இருக்குது அப்படின்னா 7 வந்து இருக்குது. அதாவது இந்த 2 சேர்த்தா 1, அதே மாதிரி இந்த 2 சேர்த்தா 1. அதாவது இந்த 2 சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி 3 and 4 இது 2 சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வரும். அடுத்ததாக வந்து 4 and 5 இது 2 சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வரும். அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்ததாக இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்ததாக இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். மொத்தம் டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர்லேயே பார்த்தோன்னா இங்கேனே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இது ஒன்று, அடுத்ததாக இது ஒன்று. அப்போ ஒரு 2. டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா 12 + 7 19, 19 + 2 21. இதுக்கான ஆன்சர் 21.